வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, கேம்பியா. அது ஒரு ஈவினிங் டைம். அந்த அடர்ந்த காட்டில் ஒரு யங் மேன் தன்னோட லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காக பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் ஓடுற வேகத்தில் அந்த மண் பறக்குது. ஹெவியாக மூச்சு வாங்கிட்டே ஓடுறான். வேர்த்து ஊற்ற ஊற்ற ஓடிக்கிட்டு இருக்கான். தடுமாறி விழுந்தா கூட அவன் எந்திரிச்சு மறுபடியும் ஓடுறான். அவனோட ஃபேஸில் பயங்கரமான ஒரு ஃபியர். ஆனால் அவன் ஐஸில் ஒரு சின்ன ஹோப் இருக்குது. இந்த காட்டை எப்படியாவது நம்ம தாண்டிட்டா நம்ம சர்வே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஓடுறான். பட் இங்கே இருக்கிற ரியல் கொஸ்டின் என்னன்னா, எதுக்காக அவன் ஓடுறான்? க்ரைம் பண்ணிட்டு ஓடுறானா, யாரையாவது கொண்டுட்டு ஓடுறானா? அவனோட ஒரே மிஸ்டேக், அவன் ஒரு சுதந்திர ஆப்பிரிக்கனா இந்த உலகத்தில் பிறந்தது தான். வெல்கம் டு மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரி லைனை பார்ப்போம். 1750 வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் கேம்பியா நாட்டில் ஜுஃப்ரி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் ஒமரோ பின்டா அப்படிங்கிற கப்பலுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் தான் குண்டா கிண்டே. அந்த ஜுஃப்ரி அப்படிங்கிற அந்த சின்ன கிராமத்தில் மாண்டிகா அப்படிங்கிற இனத்தை சார்ந்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க இஸ்லாமிக் மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த கிராமத்தில் தங்களோட லாங்குவேஜாக இருக்கட்டும், தங்களோட பாரம்பரியமாக இருக்கட்டும், மத சடங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்படி ஒரு இடத்துல தான் குண்டா கிண்டே அப்படிங்கிற அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கிரியாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கப்போமோ அதே மாதிரி தான் இந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அதுக்கு பேர் தான் கிரியாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாட்டு மூலியமாக, ஒரு கதை மூலியமாக அந்த குழந்தைக்கு தன்னோட மூதாதிரியோட வரலாற்றை ஒரு பாட்டாவோ கதையாவோ சொல்லுவாங்களாம். குண்டா கிண்டே வளர ஆரம்பிக்கிறான். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவோட சேர்ந்து மாடு மேய்க்கிறது, காடுகளுக்கு வேட்டைக்கு போவது, நைட் ஆனால் அங்கே இருக்கிற ஓல்டேஜ் பீப்புள்ஸ் கிட்ட கதை கேட்கறது, பாட்டு பாடுறது, இப்படியா அவன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. அவனோட அப்பா அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாராம். அது என்னன்னா, வெள்ளையர்கள் வருவாங்க, நம்ம மக்களை கயிற்றால் கட்டி போய் கப்பலில் தூக்கி அடிமையாக வச்சிடுவாங்க குண்டா அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா அடிக்கடி இவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாராம். குண்டா அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில் இது நடக்குமா அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு வரல. 17 வயசான குண்டா கிண்டேக்கு அவன் ஒரு மிக சிறந்த புத்திசாலித்தனமாகவும் தைரியமான இளைஞனாகவும் வளர ஆரம்பிக்கிறான். அந்த ஊரில் நடக்கிற சின்ன சின்ன ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே குண்டா கிண்டே ஆர்வம் காட்டுறான். அவனோட ஃபேமிலி படிப்புக்கும் தன்னோட மதத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறமான ஃபேமிலி. அவனோட அப்பா ஒமரோ அவனுக்கு குரான் வாசிக்க கற்றுக் கொடுத்துருக்காரு. பெரியவங்க கிட்ட மரியாதையோட நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு. ஆனால் குண்டா கிண்டே தனிமையில் இருக்கும்போது அவங்க அப்பா சின்ன வயசுல சொன்ன அந்த வெள்ளையர்களை பற்றி அவனுக்கு மைண்டில் வந்து போகும். அந்த நாள் வருது. காட்டுக்குள்ள குண்டா கிண்டேக்கு தனியா போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இத்தனை நாள் அவங்க அப்பா கூடயே காட்டுக்குள்ள போயிட்டும் வந்ததுமா இருந்தான். இப்போ 17 வயசான குண்டா கிண்டேக்கு தனியா போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவன் வீட்டு பக்கத்துல இருந்து சின்ன டிஸ்டன்ஸ்ல ஒரு காடு. அங்க போய் வேர்கள்ல இருந்து சில மூலிகைகளை எடுத்துட்டு மறுபடியும் இந்த வில்லேஜ்க்கே வரணும். அவன் கையில ஒரு சின்ன கத்தியும் அப்புறம் ஒரு கவர் பண்ண மாதிரி ஒரு பையும் கொண்டுட்டு அந்த காட்டை நோக்கி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் சந்தோஷமாகவும் அந்த காட்டுக்குள்ள நுழையிறான். அந்த காட்டோட வாசம், அப்புறம் அது ஈவினிங் டைமுங்கிறனால அந்த குளிர்ந்த காத்து அவன் மேல பட்ட உடனே ரொம்ப ஆனந்தப்பட்டு இன்னும் வேகமா காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். குண்டா கிண்டே நடக்கிறதுல இருந்து கரெக்டா 2 கிலோமீட்டர், அதாவது அந்த கடல் பகுதி பக்கத்துல சில வெள்ளையர்கள் ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸை கப்பல்ல ஏத்திட்டு இருக்காங்க. இது தெரியாத குண்டா கிண்டே ஒரு பக்கம் மூலிகை பறிக்கிறதுல ரொம்ப கவனம் காட்டிட்டு இருக்கான். சில நிமிஷத்துல சத்தமே இல்லாத கும்பல் அவனுக்கு பின்னாடி வந்து நிக்குது. அதுல ஒருத்தன் இவன் மேல பாயிறான். குண்டா கிண்டே பயந்து ஒரே ஓட்டம் அங்கிருந்து வேற லெவல்ல ஓட ஆரம்பிக்கிறான். தடுமாறி கீழே விழுறான். மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறான். ஆனா ஒரு கட்டத்துல அவனால தப்பிக்க முடியல. அவன் தடுமாறி கீழே விழுந்ததுனால அவனால சரியா பார்க்க முடியல. ஆனா ஒரு கட்டத்துல திரும்பி யார் நம்மளை பிடிச்சதுன்னு பார்த்தா அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. அது ஒரு ஆப்பிரிக்கா மேன். அவனோட இனத்தை சார்ந்தவன் அவனை பிடிச்சிருக்கான். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, வெள்ளையர்களோட கை கோத்துட்டு பணத்துக்காக தன்னோட நாட்டு மக்களையே விற்கிற ஒரு கோஷ்டி. அந்த இருண்ட கடற்பகுதியில் நூற்றுக்கணக்கான ஆப்பிரிக்கா ஆண்கள் பெண்கள் இரும்பு சங்கிலியால கட்டி போட்டு மிருகத்தை விட ரொம்ப மோசமான விஷயங்களை வெள்ளையர்கள் ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே அந்த கப்பல்ல ஏத்துறாங்க. குண்டா கிண்டேவும் இதே வரிசையில அந்த கப்பலோட அடித்தளத்துக்குள்ள போறாங்க. அந்த அடித்தளத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்களை சூட்கேஸ் வைக்கிற மாதிரி அடுக்கடுக்கா அடுக்கியிருக்காங்க. ஒரு இன்ச் கூட அவங்களால எங்கேயுமே நகர முடியாத அளவுக்கு சங்கிலிலையும் கெட்டி போட்டு வச்சிருக்காங்க இந்த வெள்ளையர்கள். அந்த இடத்துல ஒரு சுத்தமான காத்தை கூட அவங்களால சுவாசிக்க முடியாது. அவங்க
டாய்லெட் போகணுன்னாலும் அதே இடத்துல தான் போகணும். அவங்களுக்கு அதே இடத்துல தான் சாப்பாடும் கொடுப்பாங்க. காற்றும் உள்ளே வராது. அப்போ என்ன நடக்கும்? அந்த இடத்துல நோய்கள் பரவ ஆரம்பிக்குது. பலர் இந்த நோயில் செத்து போகிறாங்க. செத்து போனாலும் அதை கிளியர் பண்ணுறாங்களா? கிடையாது. அதே இடத்துல செத்து போன மனிதர்கள் இருந்து வர வாடைகளும் அதிகமாகுது. சிலர் இந்த நாத்தம் தாங்க முடியாமல் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பெரும்பாலான நபர் அவங்க அந்த கடலில் மூழ்கி இறந்தும் போகிறாங்க. பல மாதத்துக்கு அப்புறம் அந்த கப்பல் அமெரிக்காவில் உள்ள மேரிலேண்ட் அப்படிங்கிற பகுதிக்கு வந்தடையுது. அமெரிக்காவில் உள்ள மேரிலேண்டுக்கு இந்த கப்பல் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸை மாட்டு சந்தையில் விற்கிற மாதிரி ஏலம் விடுறாங்க. அவங்கள ஒரு பொருளாக தான் பார்த்தாங்க. எ ஸ்ட்ராங் மாண்டிகா பாய், ஹெல்தி, குட் ஃபார் ஃபீல்டு அப்படின்னு ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜான் வாலர் இந்த குண்டாக்கிண்டேவை விலை கொடுத்து வாங்குறாரு. அவனோட பேரையும் டாபி அப்படின்னு மாத்துறாங்க. என்னப்பா சொல்கிற, எதுக்குப்பா பேரை மாத்துறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷனோட ஐடென்டிட்டியே அவனோட வரலாறு தான். அவனோட பேர், அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் அவனோட வரலாறு தான். அதை அழிச்சிட்டா அவன் ஒன்றுமே இல்லை. அதைத்தான் அமெரிக்கன்ஸ் ஆப்ரிக்கன்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. அந்த நொடியே குண்டாக்கின்ட்டு மன ரீதியாக நொந்து போகிறான். குண்டாக்கின்ட்டு இப்போ புகையிலை தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு வரான். ஒவ்வொரு முறையும் இவனை டாபின்னு கூப்பிடும்போது, என் பேர் டாபி இல்லை, என் பேர் குண்டாக்கின்ட்டே, எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் குண்டாக்கின்ட்டே அப்படிங்கிறத சொல்கிறான். ஒவ்வொரு முறையும் டாபிங்கிறத அவன் ரிஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப கடுமையாக அவன் தண்டிக்கப்படுறான், அதுவும் சாட்டையால். ஒரு நாள் அந்த பண்ணையிலிருந்து தப்பிக்க ஒரு அழகான வாய்ப்பு கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக தப்பிக்கிறான். அது அவன் ஊராக இருந்தால் ஈஸியாக தப்பிச்சிருக்கலாம் இல்லையா? அது அமெரிக்கா. ஸோ அவனால் தப்பிக்க முடியல. வேட்டையர்கள் பிடிச்சி மறுபடியும் அவனை கூப்பிட்டு வந்துட்டாங்க அதே பண்ணைக்கு. அவனை ஒரு மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க. அந்த வெள்ளை பண்ணையார் கோடாரியோட வராரு. குண்டாக்கின்டே கிட்ட காது கிட்ட யுவர் நேம் இஸ் டாபி சேட். குண்டாக்கின்டே மௌனமாக சிரிச்சுக்கிட்டே, என் பேர் குண்டாக்கின்டே அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பண்ணையார் கோடாரியை ஓங்குறாரு. ஒரு பெரிய அலறல் சத்தம். அவனோட கால் துண்டிக்கப்படுது. ஒரு கால் துண்டிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பண்ணையார், இப்பயாவது டாபின்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அந்த வழியிலையும் நெவர். கோவத்தில் அந்த பண்ணையார் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடைந்த கால்களோட நடமாடிட்டு இருந்த குண்டாக்கின்டேக்கு ஒரு அழகான மொமெண்ட் கிரியேட் ஆகுது. அவன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த பெண்ணு பேர் பெல். அவளும் அந்த பண்ணையார் வீட்டில் சமையல்காரியாக வேலை செஞ்சுட்டு வரா. அப்படி அவங்க 2 பேருக்கும் ஒரு திருமணம் நடக்குது. அவங்களுக்கு ஒரு அழகான மகள் பிறக்கிறா. அவள் பேர் கிசி. மாண்டிகோ மொழியில் கிசி அப்படின்னா நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது தன்னோட மகள், அவரோட உலகம் எங்கேயும் அவரை விட்டு போகக்கூடாது. தன்னோட மரபை, பாரம்பரியத்தை, ரியாட் அப்படிங்கிற முறையில் வரலாற்றையும் தன்னோட மகள் கிசி கிட்ட ஒரு பாட்டு மூலியமா ஒரு கதையாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு குண்டாக்கின்டே. 14 வயசாகுது கிசிக்கு. அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த இன்னொரு அடிமையை அங்கேருந்து தப்பிக்க வைக்கிறான். இந்த நியூஸ் அந்த வெள்ளை பண்ணையார் காதுக்கு போகுது. அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, வேற ஒரு வெள்ளை பண்ணையாருக்கு இந்த கிசியை வித்துடுறாரு. சோகத்தோட உச்சோன்னு கூட சொல்லலாம் குண்டாக்கின்டேக்கு. தன்னோட உலகம் நினைச்ச தன்னோட மகள் கிசியை இனி பார்க்க முடியுமா அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. கதை அப்படியே தொடர ஆரம்பிக்குது. கிசி போன இடத்துல அந்த பண்ணையாரால கிசி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறா. அவளுக்கு ஒரு அழகான மகன் பிறகுறான். அவன் பேரு சிக்கன் ஜார்ஜ். ஆனா குண்டாக்கின்டே விதைச்ச வித சாகலன்னு சொல்லலாம். அது தலைமுறையா இந்த கதை டிராவல் ஆயிட்டு வந்திருக்கு. எப்படி டிராவல் ஆயிருக்குன்னு சொல்றேன் கேளுங்க. குண்டாக்கின்டேயோட மக கிசி தன்னோட அப்பா குண்டாக்கின்டேயோட கதையை தன்னோட மகன் சிக்கன் ஜார்ஜ் கிட்ட சொல்றாப்படி. சிக்கன் ஜார்ஜ் தன்னோட மகன் டாம் கிட்ட இதே கதையை சொல்றாப்படி. டாம் தன் மகள் இரானி கிட்ட இந்த கதையை சொல்றாப்படி. இரானி தன் மகன் சைமன் ஹாலி கிட்ட இந்த கதையை சொல்றாப்படி. கடைசியா சைமன் ஹாலி அலெக்ஸ் ஹாலி கிட்ட இந்த கதையை சொல்றாப்படி. இந்த அலெக்ஸ் ஹாலி யாருன்னா 1976 ரூட்ஸ் த சகா ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்றாப்படி. இந்த புக்கு ரிலீஸ் ஆகி அடுத்த வருஷத்துல இது ஒரு வெப் சீரிஸ் மாதிரி வருது அமெரிக்கால. கிட்டத்தட்ட 13 மில்லியன் பேரு அதை பார்த்துருக்காங்க. அதாவது 1977 அப்போ பெருசா மாடர்ன் டெலிவிஷன் அதெல்லாம் பெருசா இல்லைனாலும் 13 மில்லியன் பேரு இந்த வெப் சீரிஸை வெயிட் பண்ணி பார்த்துருக்கதாகவும் சொல்லப்படுது. வியூவர்ஸ், தினசரி நம்மளோட வாழ்க்கையில நாம் எவ்வளோ தவறுகள் செய்கிறோம். சிலதை நோட் பண்ணுறோம், சிலதை நம்ம மறந்துடுறோம். ஆனால் இந்த மிஸ்டேக்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டாதான் நாம் ஒரு பெட்டர் வெர்ஷனாக உணர்வோம். சரிதானே? அப்படி தான் நம்மளோட வரலாறும். பாஸ்ட் மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கிட்டு நாளைய ஃப்யூச்சரை சேவ் பண்ணுற கைடு தான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் விஷா.